வாட்ஸ்அப்ல வந்திருக்க நியூஸ்டான ஃபீச்சர்ஸ் வரப்போற ஃபீச்சர்ஸ் எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வரப்போற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா சர்ச் பட்டனை கிளிக் பண்றீங்க அப்படின்னா அங்க அன்ரீடு, போட்டோஸ், வீடியோஸ், லிங்க், ஜிஃப், ஆடியோ, டாக்குமெண்ட், ஸ்டிக்கர்ஸ், போல் இந்த ஆப்ஷன் தானே இருந்தது. இனிமே ரீசெண்டா சேட் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷன் மினிமைஸ் ஆயிட்டு இனிமே நீங்க வந்து சர்ச் பட்டனை கிளிக் பண்ணும்போது ரீசெண்டா நீங்க ஒரு 2 பேர்ட்ட சேட் பண்றீங்க, 3 பேர்ட்ட சேட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். லிட்ரலி பார்க்கும்போது இன்ஸ்டால உங்களோட சர்ச் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நீங்க சேட்குள்ள போகும்போது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா, அதே விஷயத்தை இங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கு. ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்டா ஏஐக்குள்ள போறீங்க அப்படின்னா அங்க இப்போ ஒரு சூப்பரான ஃபீச்சர் வரப்போகுது. இனிமே மெட்டா ஆயிட்டு நீங்க சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் இனிமே கிராப் பண்ண முடியும். எப்படி ஸ்பெசிஃபிக்? நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய ஒரு ஆன்சர் கொடுக்கும். எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆன்சர் இதுதானாலும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதை வந்து சால்வ் பண்றதுக்காக மெட்டா ஏஐக்குள்ள இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளா இப்போ வந்து இமோஜி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒரு தண்டர் சிம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூவஸ்டான ஃபீச்சர் வந்து வரும். இது ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குறிக்கக்கூடியது. இந்த ஃபாஸ்ட்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரிலையபிளான ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வேணும். அதாவது எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும். ஒன் வேர்ட் ஆன்சரோ இல்லை ஒரு ஒன்லைன் ஆன்சரோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்கறதுக்காக இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரப்போகுது. அதுக்கடுத்து திங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இது பேசிக்காக ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு டீப் ஆன்சரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மல்டிபிளான ஆர்டிகல்ஸில் இருந்து நீங்கள் வந்து பேராகிராஃபாக எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த திங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு எதுலையுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஜெமினி ஏஐலையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீப்ளெக்சிட்டிலையும் சரி, எல்லா வகையான ஏஐ அசிஸ்டன்ட்லையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீப் சர்ச் தான் இங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இதன் பிறகு மூணாவதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா இனிமே உங்களால் 100 மெசேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதை வந்து ஷேர் பண்ண முடியும்னு சொல்லலாம். அது என்ன 100 மெசேஜ்? நீங்கள் வாட்ஸ்அப்போட குரூப்பில் இருக்கீங்க, இப்போ ஒரு நியூவான மெம்பர் சேர்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 100 மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, அந்த 100 மெசேஜையும் செலக்ட் பண்ணி அந்த நியூவஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சன் அவருக்கு ஆட் பண்ணி ப்ரீ ரெக்கார்டடாக சென்ட் பண்ண முடியும். இது 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிமிட்டடில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் வந்து 75 இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் நிறையா இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக ஒரே நேரத்தில் மல்டிபிளான பர்சன்ஸுக்கும் நீங்கள் ஆட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது ப்ரீவியஸான 100 மெசேஜை உங்களால் அந்த குரூப்புக்குள்ளே அவர் வந்து நியூவாக ஜாயின் பண்ணால் இப்போ வர்றது மட்டும் தானே காமிக்கும். ப்ரீவியஸ் 100 மெசேஜும் அங்கே அவங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் 100, 75, 50, 25 அப்படின்னு உங்கள் லிஸ்ட் வரையே பிரிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி இப்போ நியூஸ்டான மெம்பர் வரப்போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கும் இது ஷோ பண்ண முடியும். இது யார் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க, மல்டிபிளான ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லி வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா, நியூவஸ்ட்டாக ஒரு மெம்பர் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பழைய மாதிரி எடுத்து புரிய வைக்க தேவையில்லை இல்லையா. ஸோ பழைய ப்ராடக்ட்டையும் அவங்க ஈஸியாக சர்ச் பண்ணி உள்ளே வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். இது பிஸ்னஸ்லும் சரி, பர்சனலும் சரி, அண்ட் ஃபேமிலி மெம்பராகவே நியூவஸ்ட்டாக யார் வராங்களாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூவான அப்டேட் வந்திருக்கு. இது நமக்கு இல்லை, ஆனால் யூரோப்பியன் யூனியனில் இருக்க எல்லாருக்குமே வந்திருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கீங்க, இந்த ஸ்பெசிஃபிக்கான கம்யூனிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ப்ரீமியமுக்கு எவ்வளோ பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக டினோட் பண்ணுது. நீங்கள் ஓவர் எக்ஸ்பென்சிவாக ஏதாவது பேமெண்ட் வந்து கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதையுமே தெளிவாக டினோட் பண்ணி ஒரு வார்னிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது நீங்கள் ஓவர் பே பண்ணுறதுலேருந்து தடுத்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை டெம்பரரியாக ஃப்ரீஸ் பண்ண நினைக்கிறாலும் சரி, இல்லை பர்மனெண்ட்டாக நீங்கள் கேன்சல் பண்ண நினைச்சாலும் சரி, அதை வந்து உங்களுக்கு அழகாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் லிங்க் பண்ணியிருக்காங்க. அங்கே டேரெக்டாக உங்களை பர்டிகுலரான சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இந்த ப்ரீமியமே கேன்சல் பண்ணுறதோ சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுற விஷயத்துக்கோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, யூரோப்பியன் யூனியனில் மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அவங்கள மாதிரியே நம்மளும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தால் நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து 5ஆவதாக பார்க்க போகிறது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்குள்ளே தான். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை விசிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணும்போது எந்த பர்சன் 5 பேர்னா 5 பேர், 6 பேர்னா 6 பேர் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்கே நீங்கள் ஒரு வேளை அடிஷ்னலான மெம்பரை ஆட் பண்ண நினச்சாலும் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கும் விசிபிளாக இருக்கும். அதாவது ஒரு வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸை போடுறீங்க அப்படின்னா அதை ரீஷேர் பண்ணுறது, அலோவ் பண்ணுறது, அகெயின் ஒரு மெம்பரை ஆட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிற ஆப்ஷனும் இப்போ வந்து வரப்போகிற அப்டேட்டில் கொடுக்க போகிறாங்க. இது சில பீட்டா யூசர்ஸ்க்கு இப்போ வந்திருக்கும். ஆனால் பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில மெம்பர்ஸ் ஆட் பண்ணாமல் விட்டுருப்போம் இல்லையா, அப்படி விட்ட மெம்பர்ஸே கூட ஆஹா இவங்களும் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் ஒரு பர்டிகுலர் டைம் செட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும்.
தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. கடினமான நேரத்துல கூட இந்த மாதிரியான ஃபீச்சர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க மல்டிபிளான அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட சில்ட்ரன்ஸும் உங்களோட அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து செகண்டரியா ஒரு அக்கவுண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அத வந்து நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்க முடியும். இது கஸ்டமைசேஷனுக்கும் உங்களுக்கு உதவும். அதாவது அவங்க எத பார்க்கலாம், எத பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு வர மெசேஜை நீங்களுமே வியூ பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் வந்திருக்கு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் WhatsAppல வந்து சஸ்பீஷியஸா ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா, அதையும் நீங்க மானிட்டர் பண்ண முடியும். இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் இந்த அளவுக்கு தான் அவங்க பார்க்க முடியும். அதாவது மெசேஜ் மட்டும் பார்த்துக்கலாம். குரூப்குள்ள மட்டும் போய்க்கலாம். இல்ல பர்ட்டிகுலரான ஸ்டேட்டஸ் மட்டும் தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னாலும் அத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இத QR கோட் மூலியமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவங்க டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இங்க இருந்தே நீங்க பேரண்டல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் சீக்கிரமே WhatsAppக்குள்ள வரப்போகுதுன்னு சொல்லலாம். இது மேபி இந்த 18+ கீழ இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 18 வயசு கீழ இருக்கவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சராவே WhatsApp வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பேரண்ட்ஸோட கைடன்ஸோட WhatsAppை யூஸ் பண்ண முடியும். இது உண்மையாலுமே நல்லது தான். ஏன்னா, சில சஸ்பிஷியஸான மெசேஜஸை பேரண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, சில்ட்ரன்ஸுக்கு தெரியாது. ஸோ அப்போ இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கண்ட்ரோலிங் ஆப்ஷனுக்குள்ளே வரும். ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. தென் இது போல நியூவஸ்டான ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அதுக்காகவே WhatsApp வந்து நியூவஸ்டான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜாயின்ட் ஆஸ் அ பீட்டா யூசர் அப்படிங்கிற இந்த ஏர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஏர்லி ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிளான வாட்ஸ்அப்போட நியூவஸ்டான ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வேறு எதுவுமே இல்லை நண்பர்களே. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுவீங்களா ப்ளே ஸ்டோருக்குள்ள, அதே ஃபீச்சர் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியும். அது பல நேரங்களில் ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆக்சஸ் கிடைக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஏர்லி ஆக்சஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். லிட்ரலி பீட்டா வெர்ஷன் தான், ஆனால் பீட்டா வெர்ஷன் இல்லை. அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பீட்டா வெர்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறது ஒரு ரகம். வாட்ஸ்அப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான சில ஃபீச்சர்ஸை சில செலக்டடான யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்கறது ஒரு ரகம். இது ரெண்டாவது ரகம்னு சொல்லலாம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ வந்து சஜஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். ஹாய், ஹலோ, லவ், இது மாதிரியான விஷயங்கள். ரியாக்ஷன் ஆப்ஷன் வரும்னு வச்சுக்கலாமே. ஸோ இதை வேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டிக்கர்ஸ் வரும். இது ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு கீழேயே கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேர்ட்ஸ் கொடுத்தீங்களோ, இப்போ லவ்னு கொடுக்குறீங்க அப்படின்னா லவ்வே வந்து போர்டாகவும், நோட் பேப்பராகவும், பில் போர்டாகவும், அதே நேரத்தில் தனியான ஃபாண்ட்டாகவும், ஹார்ட்குள்ளே அந்த நேம் வந்து இன்ரோல் பண்ணியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது ஒரு 5 கேட்டகரிக்குள்ளே தான் இப்போதைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த 5 கேட்டகரிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான செட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ட்ரையல் பீஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். உங்களோட ஸ்பெஷலான பர்சன்ஸோட நேம்ஸை வந்து ஆட் பண்ணி அழகாக வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இது போல் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இதுவுமே உங்களுக்கு சஜஷனில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் சேவும் பண்ணி வச்சுக்கலாம் கஸ்டமைஸாக. ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருந்து. ஸோ எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நியூவஸ்டான ஃபீச்சர்ஸ் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிலாம் வீடியோ மேக் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.